மணிகண்டன் சார் வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி 2013 இந்த சித்திரை முழுநிலவு நாள் அந்த மாநாடு நடந்தப்போ நீங்க பாமகல இருந்தீங்க. அந்த மாநாடு நடந்ததுக்கும் இன்னைக்கு நேத்து அந்த மாநாடு நடந்ததுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கு? நேத்து நடந்த மாநாடு பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அது இயற்கை, இது செயற்கை என்றுதான் சொல்லணுங்க. ஏன்னா காடுவெட்டி குரு அவர்கள் உண்மையிலேயே எல்லா சமுதாயத்தையும் நேசித்தவர். அந்த வன்னியர் சமுதாயத்தை நேசித்தார். வன்னியர் சமுதாய மக்களும் அவரை உண்மையாக நேசித்தார்கள். அவருக்கென்று சுய லாபம் இல்லாமல் பணியாற்றினார். ஆனால் இங்கே அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. முழுக்க முழுக்க போலி நாடகம். அதாவது எந்த வேலையுமே செய்யாமல் ஒருவர் பதவிக்கு வந்துவிட்டு வந்த பிறகாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும். அப்பொழுதும் வேலையை செய்யாமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஒரு அரசியல் பதவியில இருக்கிறார் என்று சொன்னால் அது திரு அன்புமணி ராமதாஸ் அவரை மட்டும்தான் குறிக்கும். இதை நான் சொல்லவில்லை. மருத்துவர் ராமதாஸ் அவர்களே மிக தெளிவாக பேசும்போது குறிப்பிட்டது அனைத்தும் அவருக்குத்தான் பொருந்தும். ஆக இன்று ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமுதாயத்து மக்களை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். ஒழிய இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தவரும் கூட ஒரு மிக மோசமான ஒரு சமுதாய பிரிவினையை உருவாக்குகிற வகையில் படித்தவர், ஒரு மருத்துவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற மாநிலங்களில் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர் பேசிய பேச்செல்லாம் உண்மையிலேயே வெட்கக்கேடான என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் மிகப்பெரிய வரலாறு உண்டு, அவர்கள்தான் இப்படி குறிப்பிட்ட இதில் பிறந்தார்கள், மற்றவர்கள் யாருக்கும் இது இல்லை என்று ஒரு சொல்வதே ஒரு படித்தவருக்கு அழகே அல்ல. உண்மையில் இதெல்லாம் கேட்டு எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. இதை மரியாதைக்குரிய மறைந்த காடுவெட்டி குரு மாவீரன் அவர்கள் பேசுகிற போது அழகாக சொல்லுவார். அவர் சொல்லுகிற பாணி வேறு, ஆனால் இவர் சொல்லுகிற பாணி அதுதான் சொன்னார். இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் இயற்கையா பேசுவார், இவர் செயற்கையாக பேசுகிறார். உண்மையை சொன்னால் காடுவெட்டி குரு அனைத்து சமுதாய மக்களையும் நேசித்தவர், அனைத்து சமுதாய மக்களாலும் நேசிக்கப்பட்டவர். எனவே அவர் பேசுகிற பேச்சை சர்ச்சையாக சிலர் எடுத்துக்கொண்டாலும் அவரை எல்லோரும் மதித்தார்கள். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்தவரை அப்படி அல்ல. அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரே அல்ல என்பதை இன்றைய மாமல்லபுரம் அந்த சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியே நிரூபித்திருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் 100% அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெட்ட வெளிச்சம் போடுகிற வகையில் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. ஏன்னா ஒரு வீட்டுக்குள் தந்தை மகனுக்குள் நடக்கிற சண்டையை ஊரெல்லாம் கூட வைத்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி உலகமே பார்க்கும் வகையில் மேடை அமைத்து அந்த மேடையில் நின்று கொண்டு எங்களுக்குள் இதுதான் போட்டி என்று பட்டவர்த்தனமாக பேசிய ஒரு குடும்ப சண்டையின் வெளிப்பாடுதான் இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடை ஒழிய இந்த மாநாட்டால் யாருக்கும் என்ன பயனும் இல்லை, வன்னியர்களுக்கும் இல்லை, மற்றவர்களுக்கும் இல்லை என்பதால் எனக்கு பணிவான கருத்து. இந்த மாநாடை பாமகவினர் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. இந்த மாநாட்டை நம்ம பெரிய அளவில் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது தேர்தலுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்ல இது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, அதாங்க வன்னியர் சமுதாயத்து மக்கள் மீது அந்த பொறுப்பாளர் மீது நிச்சயமாக குறை சொல்லி பேசுவதே தவறுதான். ஏன்னா இவர்கள் எடுக்கிற முடிவுகளால் அவர்கள் வெதும்பி போய் தேர்தலுக்கு நெருங்கிய நேரத்தில் பேரம் பேசி அல்லது தேர்தல் வரை திட்டிவிட்டு பிறகு கூட்டணி அமைக்கிறது, இது போன்ற தவறான வழிமுறையை தேடிய காரணத்தால் தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இவர்களை நம்பவில்லை என்பதுதான் உண்மை. எனவே நிச்சயமாக வருகின்ற தேர்தலுக்கோ இல்லை எப்பொழுது வந்தாலும் எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக பயன்படாது என்பதுதான் உண்மை. ஏன்னா கடந்த 2021 தேர்தலை பார்த்தோம். அதாவதுங்க ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை கடைசி வரையும் இழுத்தடித்து கடைசி நேரத்தில் அமைப்பது, அதிலும் பல தேவையற்ற ஒரு ஒரு பேரத்தை பேச செய்து அதன் மூலமாக அமைப்பது, இது போன்ற அரசியல் மோசடியை அந்த கட்சியிலே தொடர்ந்து செய்ததற்கு காரணமே அன்புமணி ராமதாஸ் தான். மருத்துவர் ராமதாஸ் என்பவரை பொறுத்தவரை அவர் உண்மையாக உழைத்து இந்த உலகத்தில் தன்னை ஒரு பெரிய தலைவராக உருமாற்றிக் கொண்ட ஒரு சுயம்பு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் பிடித்து வைத்து பிள்ளையாரை போன்றவர்தான். ஏன்னா எடுத்தறிந்தால் அது சாணியாக மாறிவிடும். எனவேதான் அவர் சாணமாக மாறி இன்றைக்கு கேட்பார் என்று தன் சொந்த தந்தையாலேயே புறக்கணிக்கப்படுகிற நிலையில் இருக்கிறார். எனவே இந்த மாநாடு மட்டுமல்ல, எந்த மாநாடும் அன்புமணி ராமதாஸை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கட்சிக்கு பயனளிக்காது, அந்த சமூகத்துக்கும் பயனளிக்காது என்பதுதான் உண்மை. ஓடோடி சென்று உதவுகிற மனப்பான்மையோ அல்லது உற்றார் உறவினர்கள் என்று கருதி கொண்டு வன்னிய மக்களை சீர்தூக்கி பார்க்கிற
பாராட்டி நோக்குகிற எந்த மனப்பாங்கும் இல்லாத அன்புமணி, அரவணைக்கக்கூடிய அன்பில்லாத அன்புமணியால் தான் இன்னைக்கு அந்த சமூகம் இவ்வளவு மோசமான, இவ்வளவு கூட்டங்கள் இருந்தும் கூட ஒரு மோசமான நிலைக்கு அரசியலாலும் மற்ற துறைகளாலும் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த மாநாடு வெற்றி என்று அவர் பேசினாலும் அன்புமணிக்கு மிகப்பெரிய தோல்வியாகவும் வீழ்ச்சியாகவும் மாறியிருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் வந்து பாமகல எல்லா முடிவுகளையும் இப்பயுமே வந்து அவர் எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா வேறு யாரும் தலையிடாமல் அவரே வந்து எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஒரு தேர்தல் வருது அப்படின்னா இரண்டு தரப்புலையுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். பார்கெனிங் பண்ணிட்டு கடைசியில வந்து பாமகவுக்கு எது சரியா இருக்குமோ அந்த முடிவை வந்து மருத்துவர் ராமதாஸ் எடுப்பார். அன்புமணி ராமதாஸ் கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம எல்லா தேர்தலையுமே நம்ம கேட்குற விஷயங்கள் வந்து என்னவா இருக்கும்னா, மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கட்சியோட கூட்டணி போகணுன்றாரு, அன்புமணி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போகணுன்றாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும். ஆனால் கடைசியில் வந்து ஒரு கூட்டணி வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து கூட்டணி பேசுறதுலாம் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து முரண்பாடு வந்திருக்கா? மருத்துவர் ராமதாஸ் அளவுக்கு அன்புமணி ராமதாஸால வந்து வெற்றிகரமான கூட்டணி அமைக்க முடியல அப்படிங்கிற இடத்துல தான் 2026 தேர்தலுக்கு நானே கூட்டணியை முடிவு செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் நகர்ந்திருக்கிறாரா? இல்ல, அது சரியான நீங்க கேட்டது கேள்வி. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில அவர் முடிவெடுக்கிற நிலையில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றியாக வந்தது. காரணம், அவர் பொதுவாகவே, அதாவது அதிமுகவிலே அம்மையார் அவர்களையோ இல்ல அங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களையோ விமர்சனம் என்பது ஒரு எல்லை வரை இருக்குங்க, ஒரு எல்லைக்குமே தாண்டி வராது. ஆனா அன்புமணி ராமதாஸ் தனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமும் மருத்துவர் ஐயாவும் அன்னைக்கு கால்வெட்டி குருவும் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு எல்லை மீறிய வார்த்தைகளால் எவ்வளவு கீழ்த்தரமாக பேச வேண்டுமோ, எவ்வளவு தடித்த வார்த்தைகளை, தாறுமாறான பேச்சுக்களை பயன்படுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு 10 நாளில் அவர்களோடு சேர்கிற ஒரு அவலமான நிலையை அவர் உருவாக்கிய காரணத்தால் தான் அவருடைய முயற்சியால், அவருடைய எழுச்சி என்கிற பெயரால் எல்லாமே தோல்வியில் முடிந்தது. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தானே இனி முடிவெடுப்பேன் என்று சொல்வது காரணமே இதுதான் காரணம். ஏன்னா இனி அன்புமணியை நம்பினால் நிச்சயமாக அந்த கட்சிக்கு அம்போய நிலை வந்துவிடும். தான் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் நான் கணக்கு வைத்திருக்கிறேன், கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன் என்று அவர் கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கணக்கு தீர்ப்பேன்னு சொல்றாரு. அவர் சொல்லுகிற ஒட்டுமொத்த கருத்தும், ஏன்னா நீங்க இப்ப எந்த பதவியில் இருந்தாலும் சரி என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக முதன்மையானது அன்புமணிக்கு தான். எனவே அன்புமணி தலைமையில் முடிவெடுக்கிற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக அந்த கட்சி வீழ்ச்சியில போய் தான் முடியும். இன்றைக்கு கூட அதாவது ஒரு சமுதாய மேடையில் அந்த மேடை பேச்சுக்கள் நிகழ்ச்சியில் முடிவிட்டு செல்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அரவணைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாக வேண்டும். மாறாக ஒவ்வொரு சமுதாயத்தையும் பிரித்தாள்கிற மாதிரி அன்புமணியின் பேச்சு அமைந்தது. ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக சாதுரியமா பேசினார். அன்புமணியை பொறுத்தவரையில் அப்பட்டமான ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி, அவரை நம்பி அந்த சமுதாயம் நிச்சயமா இருக்காது. மணிவண்ணன் சார், ஒரு கடைசி கேள்வி. மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சமூக பணிகளில் இருக்கிறார். 1980களில் வன்னியர் சங்கத்தை தொடங்குனதுல இருந்து அவருக்கு 87 வயசு ஆச்சு. அவரே சொல்றாரு எனக்கு இந்த வருஷம் வந்து 87 வயசு ஆகுது அப்படின்னு. அவரால் வந்து பழைய மாதிரி வேகமாக வந்து பணியாற்ற முடியுமா? அந்த இடத்துக்கு தான் அவர் அடுத்த ஒரு சக்சஸராக வந்து அன்புமணியை கொண்டு வந்தார். அன்புமணியை கொண்டு வந்துட்டு அவர் வந்து அதிகாரங்களை பறிக்கிறது பாமகவினுடைய எதிர்காலத்தை பாதிக்காதா? இல்ல, இதை வந்துங்க, இதை குறிப்பிட்டது அவர் மேடையிலேயே என்னை வந்து வயதான நினைச்சிங்களான்னு ஒரு பாணியில கேட்டாரு. நீங்க உண்மையில் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு உடலுக்கு மட்டும்தான் முதிர்ச்சி ஒழிய மனதிற்கு இன்றும் அந்த இளமை அப்படி இருக்கிறது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் பேசுகிற சொல்லின் மூலமாக, எழுதுகிற எழுத்தின் மூலமாக, வெளியிடுகின்ற அறிக்கையின் மூலமாக நிச்சயமாக நிரூபித்து காட்டுவார். எனவே அவர் தலைமையில் அவருடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக அந்த கட்சி இயங்குமையானால் நிச்சயமாக அவர் சொல்வது நடக்கும். நீங்க வெறும் வயதை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியலை தன் வயப்படுத்தி வைத்திருந்தவர். ஒவ்வொரு கட்சியுமே இந்த கட்சி நம்மோடு வராதா என்று ஏங்கிய காலம் உண்டு. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியுமே இவரை வெறுக்கின்ற காலம் இருக்குது. காரணம் என்ன? அன்புமணி நடவடிக்கைகள். எனவே மருத்துவர் ராமதாஸ் ஐயா எடுக்கிற அனைத்து நடவடிக்கையும் தெளிந்த நீரோடைய போல் இருக்கும். ஆனால் அன்புமணி பொறுத்தது கலங்கிய நீரோடையில் ஒரு பொருளை கண்டுபிடிப்பது போல் உருவாகும். எனவே பாமக சரியான திசையில் செல்ல வேண்டும் என்றால் முழுமையான கட்டுப்பாட்டில் மருத்துவர் ராமதாஸ் வழியில் செல்ல வேண்டும்.